ஹலோ வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் எந்த டீ கடையில் கேட்டாலும் ஒரே பேச்சு தான். அடுத்து 2026ல் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்ட்டு. ஸோ முக்கியமாக மகளிருடைய ஓட்டை கவர் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஆட்சிக்கு வரப்போகிறதா தகவல் வருது. மகளிருடைய ஓட்டை கவர் பண்ணி ஆகணும்னா அதில் முக்கியமான திட்டமே மகளிர் உரிமை தொகை திட்டம் தான். இது வரைக்கும் மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்துட்டு இருக்கு. ஆனால் இனிமேல் ஆட்டம் வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, வரப்போகிற 2026 எலெக்ஷன் மையமாக வச்சு 1000 ரூபாய் அப்படிங்கிற இலக்கை இப்போது 2000 ரூபாய் மாறப்போகுது. எலெக்ஷனுக்கு அப்புறமா தமிழ்நாட்டு பெண்களுக்கு கிடைக்க போகிற அந்த 2 பெரிய மெகா மாற்றங்கள் என்ன, யாருக்கெல்லாம் அந்த பணம் கிடைக்க போகுது, இந்த வீடியோவை தெளிவாக பார்க்கலாம். முதல்ல முக்கியமான மாற்றம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கானது. திட்டம் ஆரம்பித்தப்போ ரேஷன் கார்டு இருந்தும் தகுதிகள் இருந்தும் சில சின்ன சின்ன டெக்னிக்கல் காரணங்களாலேயும் கடுமையான ரூல்ஸாலேயும் லட்சக்கணக்கான பெண்களுடைய விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அது திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை தாவேகாவோ, கண்டிப்பாக விடுபட்ட எல்லாருக்கும் அந்த பணம் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. தகுதியான ஒரு பெண் கூட விடுபடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் ரூல்ஸை கொஞ்சம் தளர்த்தி புதுசாக எல்லாத்தையும் லிஸ்ட்டில் சேர்க்க 2 தரப்புமே பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்களாம். ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்களுக்கும் சரி, ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் சரி, இது கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட்டான செய்தியாக இருக்கும். இரண்டாவது மாற்றம் என்னென்னா, பெரிய மாற்றம் என்னென்னா, இனிமேல் தொகை டபுள் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. மாதம் பார்த்தீங்க 2000 ரூபாய். இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் 2 கட்சிகளுமே கையில் எடுத்திருக்க பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் சொல்லலாம். ஏன் தாவேக்கா பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் கொடுக்க பொறுத்தாவும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் திராவிட மாடல் 2.0 திட்டத்தின் கீழே உரிமை தொகையை மாதம் 2000 ரூபாயை உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. சமீபத்தில் பிப்ரவரி மாதத்தில் 5000 ரூபாயா மொத்தமாக கொடுத்தாங்க இல்லையா, அது இனிமேல் வரப்போகிற 2000 ரூபாய்க்கான டெய்லர் தான் அப்படின்னு ஆளும் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் வித்தவுட் கண்டிஷன் எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கருணை தொகையாக குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்க பொறுத்தாவும் அதிரடியாக அள்ளி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தாவேகா தரப்புலையும் மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாய் கொடுக்க பொறுத்தா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் யார் ஜெயித்தாலும் சரி, ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பெண்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய்க்கு பதிலாக 2000 ரூபாய் 2500 ரூபாய் சேர்றது கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற பெரிய விவாதமே என்னென்னா, அனைத்து குடும்ப தலைவருக்கு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ அரசு ஊழியர் குடும்பங்களுக்கு கிடைக்குமான்ட்டு அரசு ஊழியர்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. தற்போதைய ரூல்ஸ் படி அரசு ஊழியர்கள் பென்ஷன் வாங்குறவங்க, இன்கம் டேக்ஸ் கட்டினவங்களுக்கு திட்டம் கிடையாது. ஆனால் எதிர்கட்சிகள் அனைவருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுனால ஒருவேளை ஆட்சி மாறினா ரூல்ஸில் பெரிய மாற்றம் வரலான்ட்டு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. வெறும் உதவித்தொகையாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியலோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு பெரிய உரிமை தொகையாக விஸ்வரூபம் எடுத்திருக்கு. சரி மக்களே, இந்த மகளிர் உரிமை தொகை டபுளாக மாறப்போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு இந்த பணம் போய் சேரணுமா, இல்லை ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெரிய கடன் சுமையில் சிக்கியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரியான திட்டங்கள், கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் இன்னும் கடன் சுமை இன்னும் அதிகமாக்குமே. கவர்மெண்ட் இது எப்படி சமாளிப்பாங்க நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கையில் டேக்ஸ் இருக்குது, விலைவாசிலாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் ஏற்றிடுவாங்க. இபி டேரிஃபில் இருந்து எல்லா டேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்ருவாங்க. எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட கொடுக்குற அமௌண்ட் எல்லாமே வேறு வகையில் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரப்போகுது. இந்த பதிவு குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.